8 வயசுலேயே எனக்கு டிப்ரெஷன் வந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு தெரியாது அதுதான் டிப்ரெஷன்னு. ஸோ நான் வந்து ஸ்லஷ் பண்ணுவேன், செல்ஃப் ஹார்மிங்க்கு போவேன் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் உதவி கேட்டு என் அக்கா கிட்டே போனேன். நான் அக்கா கிட்டே சொன்னேன், என்னால் முடியல, எனக்கு வந்து வாழ இஷ்டம் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு. ஸோ அப்போ எனக்கு ஒரு 17 வயசு. அப்புறம் வந்து என் அக்கா சொன்னாங்க, சரி நம்ம போய் கவுன்சிலர் தேடலான்னு. 21 வயது ஸ்னேகா. வாழ்க்கையில் ஏதோ ஓர் இனம் புரியாத சோகம். ஸோ அங்கே போய் அவங்ககிட்ட பேசினேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, ஓகே உனக்கு வந்து ஹை ரிஸ்க் ஆஃப் டிப்ரெஷன்னு. ஸோ என் அக்கா கிட்டே சொன்னேன், நினைக்கிறேன் நான் ஆன்டி டிப்ரெஷனுக்கு நான் போகிறேன்னு. ஸோ என் அக்கா சொன்னாங்க, சரி நம்ம போய் அந்த பில்ஸ் போய் எடுப்போம். ஸோ நான் அங்கே தான் இருந்து தான் ஆரம்பித்தேன். மருந்தை எடுத்துக்கொண்ட போதும் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் தமது 18வது வயதில். என்னோட பர்த்டே ஸ்டேக்கு அங்கே நிறையா பிரச்சனை நடந்துச்சு. அப்புறம் என்னால் முடியல. எனக்கு அப்போனா நான் அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன் வாழ பிடிக்கலன்னு. ஸோ நான் என்னோடய அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு நான் சொன்னேன், அம்மா நிறையா பிரச்சனை இருக்குது, நான் வீட்டுக்கு வரேன்னு. அப்புறம் என் அம்மா சொன்னாங்க, சரி நீ வீட்டுக்கு வா, ஏதோ யோசிக்காதேன்னு. ஸோ நான் கிராப் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகும்போது தான் நான் எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 6வது மாடிக்கு போய் குடித்தேன். இது ஸ்னேகாவின் வாழ்க்கையையே திருப்பி போட்ட தருணம். மன அழுத்தம், மனநல பிரச்சனை, இவற்றுக்காக ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான இளம் வயதினர் உதவி நாடுகின்றனர். சென்ற ஆண்டில் மட்டும் 50,000க்கும் அதிகமானோருக்கு மனச்சோர்வை தணிக்கும் மருந்து வழங்கப்பட்டது. அவர்களுள் 18 வயதுக்கும் 24 வயதுக்கும் இடைப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7,420. மனச்சோர்வை தணிக்கும் மருந்தை உட்கொள்வோரின் எண்ணிக்கை ஏறுமுகமாகவே உள்ளது. 2017 சுமார் 11 விழுக்காடாக இருந்த அந்த எண்ணிக்கை 2023 14 விழுக்காட்டுக்கு உயர்ந்துள்ளது. இதை ஒரு கவலைக்குரிய பிரச்சனையாக பார்க்கின்றனர் சுகாதார நிபுணர்கள். 1950கள் மன அழுத்தத்திற்கு சைக்கோ தெரப்பி, அதாவது மனநல சிகிச்சை மட்டுமே வழங்கப்பட்ட காலம். ஆன்டி டிப்ரெசன்ஸ் எனும் மனச்சோர்வை தணிக்கும் மருந்துகள் பற்றி ஆய்வுகள் தொடங்கின. காச நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் ஒரு மருந்து மன அழுத்தத்திற்கும் உதவக்கூடும் என தெரிய வந்தது. 1956 சுவிஸ் மருத்துவர் ஒருவர் ஆராய்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடித்தார். அது என்னவென்றால், மூளையில் ஏற்படும் வேதியியல் ஏற்றத்தாழ்வு, அதாவது கெமிக்கல் இம்பேலன்ஸ் நம்ம சொல்லுவோம். குறிப்பாக நரம்பிய கடத்திகள், நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அது இல்லாததால் மன அழுத்தம் ஏற்படுது அப்படின்றது அவரோட ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சார். 1970 மன அழுத்தத்தில் செரோட்டோனின் பங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஒரு நலம் தரும் வேதியியல் பொருள்னு நம்ம சொல்லலாம். செரோட்டோனினை அதோட பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நினைவாற்றல், அப்புறம் கற்றல், நிர்வாக செயல்பாடு, உடல் வெப்பநிலை, பாலியல் நடத்தை மற்றும் பசியை கட்டுப்படுத்த செரோட்டோனின் பங்கு உதவுகிறது. மனச்சோர்வால் அவதிப்படுவோர் இவர்கள்தான் அதை தணிக்கும் மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். மற்றவர்கள் அதை கண்டபடி பயன்படுத்தினால் விளைவுகள் மோசமாக இருக்கும். மனச்சோர்வுக்கான மருந்துகளை மக்களால் எளிதில் பெற முடிகிறதா? மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகள் மனநலை குறைவின் அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படும், அல்லது மக்கள் நன்றாக தூங்க உதவி புரிகின்றன. மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகளை பரிந்துரைப்பதற்கு முன்பு சில பரிசீலனைகள் தேவை. ஃப்ளோவாக்சிடீன், ஃப்ளோவாக்சமீன், மெட்டாசபின், லெக்சப்ரோ, பியூப்ரோபியோன், வென்லஃபாக்சின், குளோமிப்ரோமின் இவை மன அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு மனநல பிரச்சனைகளுக்காக மருத்துவர்கள் கொடுக்கும் மருந்துகள். அண்மை காலத்தில் இளையர்கள் இந்த மருந்துகளை நாடும் போக்கு அதிகரித்துள்ளது. அது அவர்களை எவ்வளவு பாதிக்கிறது? ஸோ அவங்க நான் எடுக்கப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு. தான் அவங்க சொன்னாங்க. ஸோ நான் நினச்சேன், சரி எடுத்து போய் தூங்கலான்னு. ஸோ எடுக்கும் போதே எனக்கு ரொம்ப தூக்கமாக வந்துச்சு. அப்புறம் சப்சிக்வெண்ட்லி நான் எடுக்கப்போ
எப்போதுமே எனக்கு தூக்கம் வரும். ஸோ லைக் நான் வெளியே போக மாட்டேன். இன்னும் லைக் சம்டைம்ஸ் டின்னருக்கு நான் ஃபேமிலி கூட போனால் நான் போக மாட்டேன். எனக்கு தூக்கமாக இருக்கும். அப்புறம் என் அம்மா அப்பாக்குன்னா அது புரியல. லைக் நீ ஏன் இப்படி இருக்க யூனோ. ஆனால் உண்மையிலே அந்த மருந்துனால தான் நான் இப்படி இருக்கேன். லைக் மைண்ட் வைஸ் எனக்கு ரொம்ப நம்மிங்காக இருந்துச்சு. லைக் எனக்கு சந்தோஷம் வராது, என்னால் சேடாக இருக்க முடியாது, லைக் எதுவுமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் நம். ஆமாம், என்னோட லைக் வாய்ஸஸ் இன் மை ஹெட் கூட ரொம்ப லைக் சத்தமாக இல்லை. ஏன்னா நான் தூங்கிட்டு தானே இருக்கேன். என்ன இருக்குது யோசிக்க? 2018 2022 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலம். அப்போது மருத்துவர்கள் மனச்சோர்வுக்கான மருந்துகளை வழங்கும் போக்கு 5 விழுக்காடு அதிகரித்தது. இந்த விவரம் சுகாதார அமைச்சால் வெளியிடப்பட்டது. மருந்துகளால் பல பக்க விளைவுகள் இருந்தும் ஏன் இப்படி? தொடர்ந்து பேசலாம் அடுத்த அங்கத்தில். மனச்சோர்வை தணிக்கும் மருந்துகள், இவற்றை யார் பயன்படுத்தலாம்? எப்போது, எப்படி பயன்படுத்தலாம்? இதை பற்றி விரிவாக பேச மருத்துவர் துளசியை சந்திக்க சென்றேன். இப்போ இந்த SSRI வகை மருந்துகள், இதன் பயன்பாடு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ 1980களில் அதன் பயன்பாடு எப்படி இருந்தது, இப்போ அதன் பயன்பாடு எப்படி இருக்கு? SSRIஸ்ன்னு சொன்னீங்கன்னா அதோட விரிவாக்கம் வந்து இட்ஸ் கால்ட் செலக்டிவ் செரோட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர். ஸோ இது ஒரு பெரிய பேர் தான் இந்த மருந்து வகை ஆன்டி டிப்ரெசன்ட். ஆனால் இது பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் முக்கியமாக நமது மூளையில் வந்து செரோட்டோனின்ங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதோடைய அளவை வந்து அதிகமாக வச்சுக்கிறது தான் இந்த SSRIயோட பயன். ஸோ இந்த செரோட்டோனினை பார்த்தீங்கன்னா அது எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம உதாரண நிலை, நம்மளோட மூட், நம்மளுடைய உணர்வுகள், இமோஷன்ஸ், நமது பிஹேவியர், நம்ம நடந்து கொள்கிற விதம், இதையெல்லாம் வந்து செரோட்டோனின் வந்து ஒரு வகையான ஹோமோன் அதை டிட்டர்மின் பண்ணுது. ஸோ இப்போ செரோட்டோனின் லெவல் வந்து ஒருத்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த மருந்து வந்து பயன்படுது. அதோடைய பக்க விளைவுகள் வந்து பழைய மருந்தில் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உடல் பருமன், அதிகமாக தூக்கம் கொடுக்குற மருந்து, அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் வந்து முக்கியமாக இருதயத்தை பாதிக்கக்கூடிய அந்த மருந்து வகைகளாகவே இருந்துச்சு. இந்த பழைய மருந்துகளில் வந்து மருத்துவர்கள் ரொம்ப தயங்குவாங்க அதை பயன்படுத்துறதுக்கு. ஏன்னா அதை செலக்டட் குரூப் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் கூட, ஓவர் டோஸ் இருந்தால் கூட அது ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ இந்த ஆன்டி டிப்ரெஷன்ஸ் நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது அது வந்து டைம் எடுக்கும் வேலை செய்கிறதுக்கு. அது வந்து உடனே ஒரு சளி காய்ச்சல் மருந்து போல் நீங்கள் அதை எடுத்துகிட்டு அதை நிப்பாட்டுற மருந்து இல்லை. அது இப்போ நீங்கள் எடுக்கும் பொழுதே அது வந்து அட்லீஸ்ட் கேன் டேக் அப் டு 4 to 8 weeks, சில பேருக்கு 8 வாரம் கூட ஆகலாம் அதோட பயன் தெரிகிறதுக்கு. அதே மாதிரி அந்த மருந்து வந்து நிப்பாட்டுறதும் வந்து உடனே நிப்பாட்டவும் கூடாது. இப்போ ஏராளமானோர் இந்த ஆன்டி டிப்ரெசன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை உட்கொள்ளும் போது என்னென்ன அம்சங்களை நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும்? அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கிறதால, பாப்புலராக இருக்கிறதால இது வந்து ஒரு ஒண்டர் ட்ரக்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால இதோட பயன் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஆன்டி டிப்ரெசன்ஸ். ஆனால் என்ன ஒன்று நம்ம கவனிக்கணும்னா, இப்போ வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோமா, இஸ் இட் பீங் ஓவர் ப்ரிஸ்கிரைப்ட் யூனோ. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ வந்து மைல்டு டிப்ரெஷன், உதாரணத்துக்கு அந்த மனசோர்வில் வந்து மைல்டு, மாட்ரேட், சிவியன் இருக்குது. அப்போ இந்த மைல்டு டிப்ரெஷனுக்கு உண்மையில் நம்ம மருந்து வகை எடுத்தோன்னே நம்ம மருந்தை கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா மைல்டு டிப்ரெஷன் வந்து நீங்கள் ஆராய்ச்சி படி பார்த்தீங்கன்னா அது வந்து மருந்து வகை வந்து அவ்வளவு பயனளிக்காது. அது வந்து மோர் ஃபார் மாட்ரேட் அண்ட் சிவியர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்பொழுதுமே மருந்து வகையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தது நம்ம என்ன யோசிக்கணும்னா, இதற்கு வந்து வாழ்க்கை முறை மாற்றங்கள், அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அல்லது சைக்கோதெரப்பி. இப்போ வந்து ஆராய்ச்சி மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, சைக்கோதெரப்பி இஸ் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் கூட இருக்குது. அப்போ இந்த மாதிரி மைல்டு டிப்ரெஷன் வந்து நம்ம சமயத்தில் மருந்து தேவைப்படாது. நம்ம வந்து சைக்கோதெரப்பி அல்லது வந்து வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமாகவே வந்து அவங்களை சரிப்படுத்திடலாம். ஸோ இப்போ வந்து மனசோர்வுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கெமிக்கல் இம்பேலன்ஸ் தியரிங்கிறாங்க. அது வந்து செரோட்டோனின் வந்து ஒரு காரணியாக பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலே செரோட்டோனின் மட்டும்தான் ஒரு காரணியாக, நிறைய காரணிகள் இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு வந்து மனப்பிரச்சனை வர்றதுக்கு. அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியில் வந்து நார் அட்ரினலின், மெலட்டோனின், அப்புறம் டோப்பமின், இது எல்லாம் வந்து இந்த பாத்வேஸ்லையும் இருக்குது. அப்போ அது மட்டும் காரணம், இஸ் இட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அலோன் இல்லை வந்து இப்போ இன்னும் ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இன்ஃப்ளமேஷன் கூட காரணமாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஹோமோன்ஸ் கூட காரணமாக இருக்கலாம், அல்லது நம்ம மூளையில் உள்ள நியூரோ பிளாஸ்டிசிட்டி கூட காரணமாக இருக்கலாம். அதனால் நம்மளுக்கு வந்து இன்னும் போகக்கூடிய காலத்தில் நிறைய ஆராய்ச்சிகள் மூலமாக இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த ஆன்டி டிப்ரெசன்ஸோட பயன்
இல்லை ஆன்டி டிப்ரெஷன்ஸ் மட்டுமா, அல்லது வந்து சைக்கோதெரப்பி ப்ளஸ் ஆன்டி டிப்ரெஷன்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து பயன்படும் பொழுது இன்னும் மனப்பிரச்சனைகள் வந்து குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு, இல்லை வந்து இந்த மருந்து வகைகளை தவிர்த்து வேறு மருந்து வகைகள் இல்லது வேறு தெரப்பி மூலமாக நம்ம வந்து இதை செயல்பாட்டு கொண்டுட்டு வரலாமாங்கிறது ஒரு கேள்வி தான். தனியார் மருந்தகங்கள், பலதுறை மருந்தகங்கள், இங்கெல்லாம் பணிபுரியும் மருத்துவர்கள் தங்களிடம் உதவி நாடி வருவோருக்கு தேவைப்பட்டால் மனச்சோர்வை தணிக்கும் மருந்துகளை கொடுக்க முடியும். பிரச்சனைகளுக்காக உதவி நாடியவர்களுள் 20 விழுக்காட்டினர் ஜிபி எனப்படும் பொது மருத்துவர்களிடம் சென்றனர். 2016 நடத்தப்பட்ட ஓர் ஆய்வில் அது தெரியவந்தது. அந்த காலகட்டத்தில் இருந்த விதிமுறைகள் வேறு. மனநலத்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் மட்டுமே மனச்சோர்வுக்கான மருந்துகளை தேவையுள்ளோருக்கு கொடுக்க முடியும். ஆனால் இன்றோ பொது மருத்துவர்களும் போதுமான பயிற்சி பெற்றிருப்பதால் அதை செய்ய அனுமதியுண்டு. சமீப ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பொது மருத்துவ கல்வியில் மனநல மேம்படுத்தப்பட்ட பயிற்சி, தொடர்ச்சியான தொழில்முறை பயிற்சி, கண்டினியூங் எஜுகேஷன் ட்ரைனிங்னு நம்ம சொல்லுவோம், மற்றும் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. இது மன அழுத்தத்தை கண்டறிந்து திறம்பட சிகிச்சை அளிப்பதற்கான கருவிகளாக பொது மருத்துவர்களை சித்தரிக்கப்படுகிறது. நோயாளிகளுக்கான முதல் தொடர்பு புள்ளியாக பொது மருத்துவர்கள் பெரும்பாலும் உள்ளனர். அதிகரித்த பயிற்சியுடன் மனநல மருத்துவர்கள் போன்ற நிபுணர்களிடம் நோயாளிகளை பரிந்துரைப்பதை விட பொது மருத்துவர்கள் தாங்களாகவே சிகிச்சை அளிக்க தொடங்குவதற்கான திறனை அவர்கள் உணரக்கூடும். முதன்மை பராமரிப்பில் மன அழுத்தத்தை நிர்வகிப்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல்களை சுகாதார அமைச்சு நிறுவியுள்ளன. இதில் மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகளை எப்பொழுது பரிந்துரைக்க வேண்டும் என்பதும் அடங்கும். வாழ்க்கையில் பல வேளைகளில் நாம் சோர்ந்து போகக்கூடும். என்ன காரணம் என அறிந்து கொள்ள நாமே இணையத்தில் தகவலை திரட்டலாம், அல்லது குடும்பத்தார், நண்பர்களிடம் கேட்கும் வாய்ப்பும் உள்ளது. நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளதாகவே நாம் நினைக்கலாம். அது சிறிதாக இருந்தாலும், விரைவில் தீர்வு காண முடிகின்ற ஒன்றாக இருந்தாலும், குணமடைய வேண்டும் என்ற ஆர்வம் நம்மை அவசரப்பட வைத்துவிடக்கூடும். அதனால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடலாம். தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்களை மாதிரி ஓல்டு ஏஜ் பீப்புளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சிறு வயசு பசங்களுக்கு தான் நிறைய ப்ராப்ளம். டிப்ரெஷன்னா ஸ்ட்ரெஸ். ஆன்டி டிப்ரெஷன் பில் மீன்ஸ் தெரியாது. ஆனால் என்னென்ன எனக்கு தெரியாது. குட் ஆர் நோ குட் எனக்கு தெரியாது. அதை பற்றி சைடு எஃபெக்ட் பற்றி கேள்விப்பட்டது. சைடு எஃபெக்ட்டு லிவர் ப்ராப்ளம் வரும், கிட்னி டேமேஜ் பண்ணும். தெரியாது. இது தூக்கம் வரும், அடிக்கடி எடுக்கணும், பசி வரும், உடம்பு போடும், எக்ஸசைஸ் பண்ண தோணாது. பிகினிங்லேயே மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, க்யூர் பண்ணிடலாம், நல்லபடியாக லைஃப்பை லீட் பண்ணலாம். நாம் உட்கொள்ளும் மருந்துகள் இவற்றை பற்றி அறிந்து வைத்திருப்பது மிகவும் முக்கியம். ஹெல்த் ஹப் இணைய பக்கம், அதில் நான் ஒரு முக்கியமான தகவலை படித்தேன். 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் மனச்சோர்வை தணிக்கும் மருந்துகளை உட்கொள்வதால் வரக்கூடிய பக்க விளைவுகளை பற்றி தெரிந்து கொண்டேன். ஒருவர் தன்னை தானே காயப்படுத்திக் கொள்வது, தற்கொலை முயற்சி பற்றி சிந்திப்பது, மனச்சோர்வுக்கான மருந்துகளை எடுத்துக்கொள்வோர் இப்படி செய்யக்கூடும் என அந்த இணைய பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தூக்கமின்மை, வன்முறை எண்ணங்கள் ஆகியவையும் ஏற்படலாம். நாம் உட்கொள்ளும் மருந்தினால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள், இவற்றை பற்றி தெரிந்து வைத்திருப்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை புரிந்து கொண்டேன். ஆனால் மனநல பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்களால் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா? உதவி தேவை, மருந்து தேவை என்பதை அவர்கள் எப்போது ஆராயலாம்? நரசிம்மன், இவர் இம்பார்ட் எனும் அறநிறுவனத்தில் பணிபுரிகிறார். தமது வேலையில் பல இளையர்களை சந்தித்து உரையாட இவருக்கு வாய்ப்புள்ளது. நிதி உதவி, படிப்பு, வேலை தொடர்பான ஆலோசனை மட்டுமல்ல, மனநல பிரச்சனைகளை கையாளும் வழிகள், மனச்சோர்வை தணிக்கும் மருந்துகளின் பயன்பாடு,
இவற்றை பற்றியும் இளைஞர்களுக்கு இவர் எடுத்துரைக்கிறார். பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த யங் அடல்ட்ஸ் எந்த ஒரு கட்டத்தில் இந்த ஆன்டி டிப்ரெசன்ஸை எடுக்கலாம்? அவங்களுக்கு மனசோர்வு ஒரு 2 வீக்ஸ் இருந்தால், பர்சிஸ்டண்டாக இருந்தால் அவங்க வந்து ஒரு டாக்டரை போய் பார்க்கலாம். அந்த டாக்டரை பார்த்து அவங்க வந்து அது மனசோர்வுன்னு சொன்னால் அவங்க வந்து பீல்ஸ் கொடுப்பாங்க. சோகத்துக்கு மட்டும் அவங்க பீல்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் நம்ம வந்து ஒரு க்ரைட்டீரியா எடுத்துக்கக்கூடாது. உதவி தேவைப்படுபவர்கள் யார் அணுகலாம்? அவங்க வந்து ஜிபி கிட்ட போகலாம், பாலிகிளினிக், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அவங்க வந்து ப்ரைவேட்டாக யாராச்சும் பார்க்கணுன்னா அந்த நான் ப்ராஃபிட் என்ஜிஓஸ் கிட்ட போகலாம் அண்ட் ப்ரைவேட் ப்ராக்டிஷனர் கிட்ட போகலாம். நரசிம்மன் கூறியது போல சரியான நேரத்தில் சரியான உதவியை நாடுவது மிகவும் அவசியம். இன்றைய சூழலில் பல வகையான மருந்து வகைகள் கைக்கெட்டும் தூரத்தில் உள்ளன. அதனால் இளைஞர்கள் சுலபமாக அவற்றை உட்கொள்ள தொடங்கிவிடுகிறார்கள். ஆனால் இது போன்ற மனச்சோர்வை தணிக்கும் மருந்துகளை எப்போது எடுக்க வேண்டும்? எத்தகைய அறிகுறிகளுக்கு உதவி நாட வேண்டும்? மனநோய் யாருக்கு வேணால் வரலாம், எந்த வயதினருக்கும் வரலாம், எப்போ வேணால் வரலாம். திடீர்னு வந்து அவங்க எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்திருக்கும், பெரிய இழப்பாக இருக்கும். இது வந்து அவங்களுக்கு திடீர்னு வந்து மனநோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது மன அதிர்ச்சி, மனச்சோர்வு, மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது இல்லாமல் சில பேருக்கு வந்து படிப்படியாக மனநோய் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதாவது வந்து இப்போ படிக்கிற பசங்களுக்கு படிக்க முடியாது, அவங்க வந்து அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு முடிக்க முடியாது, பாடங்களை எழுதி முடிக்க முடியாது. இது வந்து அவங்களும் உணர ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா கூட இருக்கவங்க, இப்போ அவங்களோட உடன் வேலை செய்கிறவங்க, இல்லைன்னா அவங்களோட நிர்வாகி யாராவது வந்து இதை உணர்ந்து நீ எப்பவும் போல் வேலை செய்யலை, நீ இன்றைக்கி முடிக்க வேண்டிய வேலையை முடிக்கலை, இந்த மாதிரி அவங்க வந்து அதை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கவங்களும் சில பேர் அதை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னொரு முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா வந்து தூக்கம். எந்த மாதிரி மனநோயாக இருந்தாலும் தூக்கம் என்பது பாதிக்கப்படும். எப்படின்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் குறைஞ்சிரும். ஒரு நாளைக்கு வந்து 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா அவங்க வந்து 5 மணி நேரம் கூட தூங்க மாட்டாங்க. அந்த தூக்க பாதிப்பு ஏற்படுறதுனால அவங்களுடைய மறுநாள் பணிகள் எல்லாம் பாதிக்கப்படும். அப்புறம் அடுத்தது வந்து பசியின்மை. சாப்பாட்டில் வந்து வித்தியாசங்கள் இருக்கும். பசி குறைஞ்சிடும், இல்லைன்னா அந்த சாப்பாட்டு மேலே அந்த விருப்பம் குறைஞ்சிடும். இதை தவிர இன்னும் பிற அறிகுறிகள்லாம் இருக்குது. தன்னை அறியாமல் வந்து தன்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு ஒரு தண்ணீரை இது வந்து அந்த நிலைக்கு போயிடுவாங்க. இதுக்கு மேலே நான் வந்து சாவரை தவிர எனக்கு வழி இல்லை அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு போவாங்க. ஆனால் எல்லா நோய்களுக்கும் அறிகுறிகளுக்கும் மருந்துகள் மட்டுமே தீர்வாக மாட்டார். இந்த ஆன்டி டிப்ரெசன்ட் எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா டிப்ரெஷனுக்கு, ஆங்ஸைட்டிக்கு கொடுப்போம். சில சமயம் தூக்க பிரச்சனை இருக்கவங்களுக்கு கொடுப்போம். மருந்து சாப்பிட்டா அதில் பின் விளைவுகள், பக்க விளைவுகள்லாம் வரும். எனக்கு மருந்து வேணாம். அப்புறம் மனநலத்துக்கு மருந்து சாப்பிட்டேன்னா அது வந்து பல வருஷங்கள் எடுக்கணும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா அவங்களுக்கு வந்து வேறு பரிந்துரைகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். மனோதத்துவ நிபுணர்கள்கிட்ட அனுப்புவோம். அவங்க வந்து சிகிச்சை கொடுப்பாங்க. அது வந்து பேச்சு சிகிச்சை. அப்புறம் கவுன்சிலிங்னு இருக்குது, அதுவும் இந்த மாதிரி பேச்சில் கொடுக்குறது. இந்த மாதிரி பல வகைகள் வந்து மருத்துவ முறைகள் இருக்குது. இதெல்லாமே மருத்துவ முறைகளில் தான் நம்ம வந்து வகைப்படுத்துவோம். ஆனால் பல வகைகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அதனை சமாளிப்பது ஒரு புறம் இருக்க, நமது சமூகத்தில் மனநலம் பற்றிய விழிப்புணர்வு இருப்பதும் முக்கியம். அப்போதுதான் பாதிக்கப்பட்டவர்களை சுற்றியுள்ளவர்கள் போதிய ஆதரவளிக்க முடியும். ஒருவர் எதிர்நோக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள மருந்துகள் உதவுகின்றன. சைக்கோ தெரப்பி ஒருவர் எதிர்நோக்கும் மனநல பிரச்சனைகளின் முக்கிய காரணத்தை கண்டுபிடிக்கவும், அதிலிருந்து எப்படி மீள்வது, உணர்வுகளை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்ளவும் உதவுகிறது. சிலருக்கு இதில் ஏதாவது ஒன்று மட்டுமே உதவலாம், மற்றவர்களுக்கு இரண்டுமே தேவைப்படலாம். இதை நிர்ணயிப்பது ஒரு மருத்துவர் அல்லது நிபுணராக இருக்க வேண்டும். மனநலத்தில் அக்கறை காட்டுவது அவசியம்தான். எனினும் சிகிச்சை முறைகளையோ மருந்துகளையோ தெரிவு செய்யும் முன் சரியான ஆலோசனையை பெறுவதும் முக்கியம். மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் உரிய நேரத்தில் தேவையான உதவியை நாடுவது மிகவும் அவசியம்.
உங்களுக்கோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ உதவி தேவைப்பட்டால் உடனடியாக இந்த அமைப்புகளை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் ஹர்னிதா. நன்றி, வணக்கம்.